ஹலோ எவ்ரிவான் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாகூர் vlog தான் பார்க்க போகிறீங்க. ட்ராவல் vlog அண்ட் என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் அண்ட் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் தான் வீடியோ பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அன்றைக்கி நாகூர் போயிட்டு சில வந்து ஜாமான் வாங்கிட்டு அப்படியே மிஸ் பண்ணி விட்டேன். எப்போ நான் போனாலும் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து மிஸ் ஆகிட்டு வரதா கரெக்டாக நான் பில்லுக்கு போவேன். அந்த பில் போடாமல் எடுத்து வர்றது தான் எனக்கு வேலை. அவங்களும் கரெக்டாக எடுத்து வைக்க மாட்டாங்க. ஸோ இதே தான் நடந்துச்சு. அன்றைக்கி நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹிஜாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நாகூர் கரெக்டு தான் அங்கேயும் போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு எல்லாமே நிறைய தொங்கச்சுனா ஃபுல்லாக ரேட் பார்த்தீங்கன்னா 450 இருந்துச்சு. அந்த மாதிரி இது மட்டும் அதெல்லாம் இம்போர்ட் உள்ளக்கு அந்த ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டியே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தப்போ ஒரு நாகூர் ஷாப்பிங் வந்தேன்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லெகின் எடுத்திருந்தேன். நான் எப்போவும் பூமர் லெகின் மட்டும் தான் போடுவேன். எனக்கு அதான் எனக்கு பிடிக்கும். ஸோ நல்ல குவாலிட்டி வைஸும் ரொம்ப லாங் டைம் கிடைக்கணும் தான் போடுவேன். ஸோ அன்றைக்கின்னு பார்த்து எல்லாம் வாங்கிட்டு பில்லுக்கு போயிடுச்சு. கடைசியில் பார்த்தா என்னென்னா பில் போட்டு வாங்காமல் வந்தாச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் போய் திருப்பி வாங்கிட்டு அப்படியே அங்கே உள்ளது ஒரு சாரீஸ் நான் பார்த்தேன், சுடிலாம் பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த புர்கா நான் ஒரு டைமும் நான் சரி போகும்போதுன்னா இந்த புர்கா நான் பார்ப்பேன். ஸோ இந்த புர்கா எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு லாத்தா வந்துட்டு அந்த பக்கம் உள்ள புர்கானா பார்த்துட்டு இருந்தாங்க. இது நான் வந்து லாஸ்ட் வீடியோவிலே காட்டியிருப்பேன். இந்த புர்கா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. நான் போகிறப்ப நான் பார்த்துட்ருக்கேன். லாஸ்ட் டைம் போகும்போது பார்த்தேன், இப்போயுமே அந்த புர்காவை பார்த்தேன். ஸோ இன்ஷால்லா நம்ம இந்த புர்காவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பாங்க நோட் பீஸ் வந்து இன்னொன்று வாங்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு பில் போடாமல் வந்தது தான் இது ஃபுல்லாகவே இந்த விழாக்கு. இதை பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னொரு அன்றைக்கி வாங்கிட்டு எடுக்காமல் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன். அப்புறம் லாத்தா நாங்கள் பிள்ளைங்க எல்லாம் அப்படியே ஜாலியாக கொண்டு அப்படின்னு பேசி நின்றுருந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் இந்தியாவுக்கு வந்து 3 மந்த்து கிட்ட ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் நமக்காக துவா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஸ்டா வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக எல்லோரும் துவா செய்யுங்க. ஏன்னா எல்லா பிரச்சனை அப்படிங்கிறது என்னால் வந்துட்டு ஃபுல்லாக ப்ரீஃபாக நான் வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. இன்ஷால்லா எங்கள் அம்மாக்காக எல்லாருமே துவா செய்யுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாகூர் இது புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு. நான் இப்போ தான் பார்த்தேன் அந்த நாகூரில். ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டெக்கரேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருந்தது அன்றைக்கின்னு பார்த்துட்டு வந்துட்டு பாதாம் கீரை ஆர்டர் பண்ணியிருந்தேன். லாத்தாப்பிலே வந்துட்டு ஆப்பிள் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கிளாஸ் பார்த்திங்கன்னா செம்ம பெருசு, குடிக்கவே முடியல. இவ்வளோ பெரிய கிளாஸ் தான் இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஜூஸை வந்து நாங்கள் 3 பேரும் குடித்தோம். பேசாமல் இந்த மாதிரி நீங்கள் கடைக்கு வரீங்க, இந்த கடைக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். தர்கா லைனில் தான் இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது. இதை பார்த்தீங்க வந்து வேணாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்தோம் அப்படின்னா சாப்பிடாமே வந்து வரணும் அந்த கடைக்கு அப்படின்னு சொன்னேன். ரேட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா மட்டும்தான் அந்த ஜூஸ். ஆனால் ரொம்பவே பறக்கத்தான் ரொம்பவே கொடுத்துருந்தாங்க. அல்ல அவங்களுக்கும் பறக்க செய்வானாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நாங்கள் அந்த தர்கா லைனை வந்துட்டு அந்த பக்கம் போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு ஒரு சில கடையில் வந்துட்டு இந்த ஹேர் அக்சசரிஸ்னால் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் வாங்க போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஹேர் பேண்ட் தான் வாங்கினேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஐ திங்க் இது வந்து ஹேண்ட்மேடுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது நாங்கள் வந்து தர்காக்குள்ளே தான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இந்த கடைக்கு போயிருந்தேன் அப்படின்னா உடனே தர்காவுக்கு போய் ஃபாத்தியா ஓத போனீங்களான்னு யாரும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா சில பேர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக சொன்னேன். நான் போய் ஃபாத்தியா ஓத அந்த மாதிரி இதுக்காக தர்காவுக்கு நான் போகலை. ஸோ இது அந்த பக்கம் லைன் போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கடையில் இன்னொரு கடை நிறையா திங்ஸ் இந்த கடையில் நம்மளுக்கு பிடிக்கலனா இன்னொரு கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த கடைக்கு போயிருந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் அக்சசரிஸ்லாம் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நமக்கு தேவையான கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தர்காவுடைய பின் சைடு சொல்லுவாங்க, அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரேஸ்லெட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம என்ன தான் கோல்டில் போட்டிருந்தாலும் சிலது இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இதையும் நம்ம வாங்கி போட்டு ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இதையும் வாங்க பார்த்துருந்தேன். ரேட்டும் ரொம்ப கம்மியாக. அவங்க சொன்னாங்க இது ரோஸ் கோல்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் கருக்காது, யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஹாட் வாட்டரில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. ஒரு 6 to 8 மந்த்ஸ் வரையும் கருக்காமல் இருக்கும். அப்படியே உங்களுக்கு கருத்துச்சுனாலும் நம்ம வந்துட்டு திரும்பி பாலிஷ் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம் நாகப்பட்டினத்தில், ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட்டு. அங்கே வந்து தேவையான திங்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. இது என்ன பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஆல்ரெடி, நான் வந்து ஊருக்கு வந்து 3 மந்த்து இருந்தாலும் எங்கள் அம்மாவை பார்த்துட்டே இருக்கிறதுனால என்னால் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. ஆல்ரெடி எடுத்த வீடியோமே என்னால் எடிட் பண்ணி போட முடியல, டைமே இல்லை. ஸோ இப்போ தான் நான் வீடியோ எல்லாமே எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோ நியூ வீடியோ. நான் வந்துட்டு இந்த திருப்பி குவைத்து கிளம்புறதுக்காக நான் வந்துட்டு திரும்பி ஷாப்பிங் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் நான் வந்துட்டு பல திங்ஸஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு
இருக்கேன். நான் ரொம்ப வாங்கலை, தேவையான கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸஸ் மட்டும்தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் நூடுல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி போட்டு நம்ம செஞ்சோன்னு சொன்னால் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே முடிச்சுட்டு அப்படியே நான் பில்லிங் போட்டுட்டு இருந்தேன். குவைத்துக்கு திரும்பி நான் எப்போ வந்துட்டு திரும்பி ரீஎன்ட்ரி கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்துட்டு திரும்பியும் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன் எப்போ கிளம்புறேன் அப்படிங்கிறத. ஸோ அப்படியே எல்லா திங்ஸுமே நான் ரொம்ப வாங்கலை, எனக்கு வந்துட்டு லக்கேஜுமே ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நான் கம்மியான குவான்டிட்டி தானே திங்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அங்கே எல்லாமே கிடைக்கும், சில ஜாமான் கிடைக்காது. ஸோ அதோட திங்ஸ் மட்டும் வாங்கிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமா ஸ்வீட்ஸ் கடைக்கு போயிட்டு நம்ம சும்மா ஏதாவது தேவையான ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் சாப்பிட்டுக்கிற மாதிரி சொன்னேன். இது பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பார்க்கும் போது டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை வாங்கி முடிச்சுட்டு வந்துட்டோம். என்னென்ன இருக்கு அப்படின்னா பர்பிளில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பர்பிளில் ஆர்டர் பண்ணது. ஃபஸ்ட்டு ப்ராடக்டாகவே நம்ம என்ன பார்க்க வரோம்னா டாக்டர் சீட்டேயோட சன்ஸ்க்ரீன் தான். ரொம்ப 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 பாப்புலரான சன்ஸ்க்ரீன் வந்து ஃபார் இந்தியன் ஸ்கின்னுக்கு உள்ளது. செராமைட் அண்ட் விட்டமின் சி உடைய சன்ஸ்க்ரீன் இது வந்து. இல்லை எஸ்பி வந்துட்டு 50++ இருக்குது வந்து இதில். ஆன்டி பொல்யூஷன், ஆன்டி விசிபிள் லைட்டு, ப்ரொடக்டிவ் அகெயின்ஸ்ட் UVA அண்ட் UVB ரைஸ். இதோடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்துட்டு 499 ரூபா இதோடைய ரேட்டு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1% வந்து செராமைட் காம்ப்ளெக்ஸு, 2% விட்டமின் சி காம்ப்ளெக்ஸு, 1% வந்து ஹைட்ரோலைனிக் ஆசிட், மூணாவது வந்து ஃபோர்த் ஒன் வந்து மினரல் அண்ட் ஆர்கானிக் ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்துட்டு டெர்மாலஜிஸ்ட் ஃபார்முலேஷன். அதனால் எனக்கு ஆசை இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இப்போ தான் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி தான் இருக்குது. இல்லைக்க நான் கொஞ்சம் லைட்டாக எனக்கு ஒரே டைம் மட்டும் லைட்டாக எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ ரொம்பவே சாரி இப்படி தான் ஓகே. ஒன் டைம் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா லைட் வெயிட்டு. அந்த ஸ்மெல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லாம் சூட் பண்ணால் எதுவுமே கிடையாது. பட் வந்து நல்லா இருக்குது. ஒன் டைம் யூஸ் பண்ணி பார்த்தது சன்ஸ்கிரீன் பெட்டர், நல்லா தான் இருக்குது அது வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டுமே நான் வந்து டாக்டர் சீட்டேவுடைய செராமைட் அண்ட் விட்டமின் சி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதுவும் ஃபார் ஆல் இந்தியன் ஸ்கின் டைப்புக்கும் இது வந்துட்டு யூஸ் ஆகும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1% விட்டமின் சி காம்ப்ளெக்ஸ், செராமைட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் அஸ்வகந்தா எக்ஸ்ட்ராக்ட் வந்து இதில் இருக்குது. இதுவும் ஃபுல்லாக டெர்மாலஜியோடைய ரெக்கமெண்டில் தான் வந்துருக்கு. பிஹெச் பேலன்ஸ்டும் இருக்குது. ஒரு குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் ஃபார் ஆல் ஸ்கின் டைப். எப்படி சொல்லணும்னா அப்ளை டு காயின் சைஸ் அமௌண்ட் தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபேஸ் டோனுக்கு வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுற மாதிரி நல்லா அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா விட்டமின் சி காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் டல்னஸ்ஸு, டார்க் ஸ்பாட்ஸு, அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஸ்கின் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி என்ஹான்ஸ். இதுவும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கா அப்படிங்கிற ரிவ்யூ வந்துட்டு நெக்ஸ்ட் நான் வீடியோவில் இல்லை ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். பாடி வைஸ் என்னன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவரை யூஸ் பண்ணலை. உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ப்ராடக்டுடைய ரிவ்யூவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் யூஸ் பண்ணிக்கிறது ரோலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 349 ரூபாய் இதோடைய ரேட்டு. பாடியோட இந்த ரிலீஸ் பிக்மெண்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ml வந்து யூஸிங் இந்த மார்னிங் டைமில் யூஸ் பண்ணணும். யூஸ் எவ்ரிடே. பெஸ்ட் ரிசல்ட் வந்து சொல்லணும் 3 மந்த்தில் ஒரு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3 மந்த்து பார்த்தீங்கன்னா 2 to 3 ரோலான்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அப்புறம் வந்துட்டு டெர்மாலஜி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கிளினிக்கல் ப்ரோவைன் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க இதுவும். ஸோ இதுவே நான் ஓப்பனே பண்ணலை. இப்படி தான் இருக்கு உள்ளக. நான் மாஸ்க் போட்டிருக்கேன், அதுக்கு நிறைய நல்ல ஸ்மெல்லாக இருக்கு. ஸோ நல்லா இருக்குது, நல்ல ஸ்மெல்லு. ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். Honeysuckle Cryolopolic acid, smooth and brightening your skin. Dermatologist tested for normal to oily skin ன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நான் ஓப்பனே செய்யலை. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 315 ரூபா அதோடைய ரேட்டு. ரொம்ப எனக்கு ஃபேவரட் அது வந்து செட்டஃபில் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். எனக்கு வந்து நல்லாயிருக்கும். பட் வந்து என்னோடய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின். ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணேன். இப்போ எப்படி இருக்குன்னா, நான் வந்து கோயிலுக்கு போனால் கொஞ்சம் இயர்சிலே அதிகமாக இருக்கும். ரெண்டாவது அது கூட இல்லாமல் வின்டர் சீசன் தான் ஆரம்பித்தா ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக ட்ரையாக ஒரு ஃபீல் பண்ணினேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ட்ரை டு நார்மல் ஸ்கின்னுக்கு உள்ளதே வாங்கியிருக்கேன். பட் ப்ளஸ்னா சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படிங்கிறது இருக்கா. ஹைட்ராலிக் ஸ்கின் டு ஸ்மூத் அண்ட் ஹெல்ப் த ரீப்ளஸ் ஸ்கின் கொடுத்துருவாங்க. விட்டமின் பி, ப்ரோ விட்டமின் B3 125 ml இதோட குவான்டிட்டி தெரியுதா. ரேட் பார்த்தீங்கன்னா 399 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா கிட்ட ரேட் வருது. ஓகே, ஸோ ரொம்பவே இது வந்து நல்லா ஸ்மூத்னஸ் கொடுக்கும். டெர்மாலஜி ரெக்கமெண்ட் பண்ண ஒரு செட் ஆஃப் பில் வந்துட்டு இது ரொம்ப நல்லா ஸ்மூத்னஸ் கொடுக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். நான் கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம், யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபவுண்டேஷன் ஆல் டே ஹைட்ரா மேட் ஃபவுண்டேஷன் இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். அன்றைக்கி ட்ரை பண்ணப்போ சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துலாம் சொல்ல முடியாது, நல்லா 3-1-N1 ஃபவுண்டேஷன் மாய்ஸ்சரைசர் அண்ட் ஃபவுண்டேஷன் சன்ஸ்க்ரீன் 3மே இதில் இருக்குது. ஸோ சொல்கிற மாதிரி ரொம்பவே மேட்டான கொடுக்கல, நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா குவான்டிட்டி வைஸ் ரொம்ப சின்னது, ஒரு ஃபிங்கர் அளவுக்கு இவ்வளோ தான் இருக்குது. பட் ரேட் பார்த்தீங்கன்னாலே 300 ரேட் மட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ ரேட் வைஸ் ரொம்ப அதிகம், ஆனால் குவான்டிட்டிங்கிறது இவ்வளோ தான் இருக்குது, சின்னதாக தான் இருக்குது. நான் சொல்ல மாதிரி ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்கணும். 24 hours வரைக்கும் நல்லா வச்சுருக்கேன். அண்டு நல்லா இருக்கு அந்த இது நான் பார்க்க சொன்னேன். ஓகேவா. ஸோ வாங்கியிருந்தேன், ஹஸ்பண்டுக்கு வாங்கியிருந்தது. கார்னியரில் ஸ்கின் நேச்சுரலுக்கு நான் வாங்கியிருந்தேன். இது விட்டமின் C சீரம் க்ரீம் வந்து ஸ்பாட்லெஸ் பிரைட் ஸ்கின் 1 வீக் வரையும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து விட்டமின் C ப்ளஸ் லெமன் கலந்தது. பிரைட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. SPF வந்து 40 இதில் இருக்குது, PA++. இந்த சீரம் க்ரீம் ஆல்சோ ப்ரொடெக்ட் ஸ்கின் ஃப்ரம் த ஹார்ஸ் UVA UVB ரே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிஷனர் ரிமைன் பிரைட் அண்டு ஸ்பாட்லெஸ் ஈவன் த சன் அப்படின்னு சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இது அவங்களுக்கு தான் பிடிக்கும். அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்குன்னு அவங்களே கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்போ நான் கண்டிப்பாக ரிவ்யூ என்னன்னு சொல்கிறேன். அண்ட் லாஸ்ட் ஒன் இதுதான் மேக்கப் ப்ரஷ்ஷு. நான் ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கினேன். இது வந்து 199 ரூபா இதோடைய ப்ரைஸு. அண்ட் ஸோ நல்லா சாஃப்ட்டு நல்லா இருக்குது. ஹேண்டில் பண்ணவும் நல்லா இருக்கு, வச்சு நல்லா இருக்கு, ஹேண்டில் பண்ண நல்லா இருக்குது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இதுவும் ஃபஸ்ட் டைம் தான் நானும் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ரிவ்யூ பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன். நான் 1 டைம் யூஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் இது ஃபுல்லாகவே நல்லாவே நான் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 மந்த்துக்கு அப்புறமா நான் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு தரேன். நீங்கள் அப்போ இந்த ப்ராடக்டை வாங்கி பார்க்கலாம். இந்த விழாக்கு அதோட தான் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல ப்ளாக்ல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.